வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மே மாதம் 8ஆம் தேதி இனி சினம் இல்லை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒருவரிடம் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு அவரிடம் மட்டும் சினம் தவிர்த்தல் பயிற்சியை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருக்கும் நமக்கும் என்ன உறவு, எத்தகைய உறவு, அவர் நமக்காக நம் நலனுக்காக எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார் என்று எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். பலமுறை பல நாட்கள் நமது மகிழ்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டினை உற்று நோக்கினால் இத்தகைய அன்பு உருவத்தின் மீது, அன்பு கொண்ட நண்பர் மீது, உறவினர் மீது நான் சினம் கொள்வது தகாது. எனவே இன்று முதற்கொண்டு அவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் உண்டாகும். இந்த எண்ணத்தோடு அவரது உருவத்தை மனதில் நினைத்து இம்முடிவை எடுத்துக்கொள்கிறோம். இன்று முதற்கொண்டு 7 நாட்கள் இந்த பயிற்சிக்கு ஒதுக்கி கொண்டு காலையிலே எழுந்தவுடன் இன்று இவரோடு தொடர்பு கொண்டு பேசப்போகிறேன், இன்னின்ன வேலையில் செயலில் ஈடுபடப் போகிறேன், அவர் இன்னது சொன்னால் எனக்கு சினம் எழுவது இயல்பாக இருந்து வந்திருக்கிறது, ஆனால் இன்று அவர் என்ன சொன்னாலும் சரி சினம் எழாது காப்பேன், சினம் வருமேயானால் அந்த இடத்திலே விழிப்பு நிலை கொண்டு என்னை தடுத்து கொள்வேன் என்று உறுதி கொண்டு அவர் என்ன சொல்வார் என்று தெரிந்து கொண்டு அதற்கும் நாமே அமைதியாக பதில் சொல்ல வேண்டும், அல்லது பதில் பேசாமல் இருக்க வேண்டும் என ஒரு மானசீக நாடகமே தயார் செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த நாளிலே அவரோடு பலமுறை சந்தித்து பேச செயலாற்ற வேண்டியிருக்கும். அப்போதெல்லாம் விழிப்போடு இருந்து இவரோடு சினம் கொள்ளாது நாம் இந்த நாளை கழிக்க வேண்டும் எனவும் பழகிக்கொள்ள வேண்டும். இடையிடையே அப்போதைக்கு அப்போது சங்கல்பம் இயற்றி மன வலிமையை கூட்டிக் கொள்ள வேண்டும். தவங்களில் அவர்கள் உருவத்தை நன்றாக நிறுத்தி கனிவோடு வாழ்த்த வேண்டும். சினத்திலிருந்து திருந்தவும் சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த சினமொழிப்பு பயிற்சி நமக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் வெற்றியாக முடிய வேண்டும் என்றும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள் குழந்தையாக இருந்தபோது சினம் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் கவியரசர் கண்ணதாசன் குழந்தைகளுக்காக இந்த பாடலை எழுதினார். ஆனால் அருட்தந்தையிடம் வந்த பிறகு நமக்குத்தான் இந்த பாடல் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று நினைக்கலாம். அந்த அளவுக்கு வரிகள் உறுத்தும் நம்மை. குழந்தையாக இருந்த போது மனசு விரிந்தது, குழந்தையாக இருந்த போது மனசு விரிந்தது, அந்த மனதில் வந்து தெய்வம் இங்கே குடியிருந்தது, வயது வந்த போது மனதில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்து வந்த தெய்வம் கொஞ்சம் விலகி நின்றது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, உச்சிவையில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளமென்ற சூரியனை கோபம் மூடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, குழந்தைகளாயிருந்தவர் தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார், கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம்
என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.